ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் வெயிட்டை குறைக்கிறேன்ட்டு ஆரம்பித்து 8 நாள் ஆகுதுங்க. நல்லாவே ரிசல்ட் தெரியுது. நம்மளுடைய பழக்கம் பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு விளக்கேற்றிட்டு தான் மற்ற வேலையவே வந்து ஆரம்பிப்பேன். அது அப்படியே பழகிருச்சிங்க. அப்போ தாங்க சோம்பேறித்தனமே இருக்காது. அப்படியே கடகடன்னு அப்படியே வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பச்சை பயிரும் கொள்ளும் ஒவ்வொரு டம்ளர் எடுத்து நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. தண்ணியை மட்டும் வடித்து அதே பாத்திரத்திலே வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து அப்படியே முளைப்பு வந்துடுதுங்க. இதுக்கெல்லாம் தனியாக வந்து துணியிலலாம் வந்து எடுத்து வைக்கணுன்ட்டுலே கிடையாதுங்க. பாத்திரத்தில் வச்சாவே நல்லா முளைப்பு வந்துடுது. முளைக்கட்டின பச்சை பயிரையும் கொள்ளையும் நல்லா வந்து ஒரே வேக்காடு விட்டு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து என்னால் வந்து பச்சையாக சாப்பிடவே முடியல. ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்டுட்டு வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த பயிரோட அரை கொய்யாக்காய் வச்சுக்கலாம், இல்லைன்னா அரை ஆப்பிள் வச்சு சாப்பிட்லாங்க. இதே வந்து நல்லா வந்து வயிறு ஃபுல்லாக தான் இருக்கும். மதியானம் லஞ்சுக்கு கீரையும் பொரியலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீரையை செய்யும் பொழுது ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த இந்த பிரிங்ராஜ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வெள்ளை கரிசலாங்கண்ணி அந்த இது செடி வந்து ஒன்று கிடச்சிச்சு. இப்போ கீரையும் நான் பீன்ஸு கேரட்டையும் நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரிஞ்சு வச்சாச்சுங்க. பெரிய வெங்காயம் பாருங்கள், நான் நிறைய அரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து பெரிய வெங்காயம் நிறைய போட்டால் தான் வந்து கீரை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கசப்பு தெரியாது. காயும் கீரையும் வந்துட்டு இருந்துங்க. வெயிட் லாஸ் பண்ணுறமில்லைங்க, கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கும். அந்த கேப்பில் வந்து தூங்கிடக்கூடாது. அந்த சின்ன சின்ன வேலையை வந்து செஞ்சுட்டே இருக்கணுங்க. ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு கட்டிட்டு போனால் சாரி இருந்ததுங்க. சரியா அதையும் வந்து கையோடு வந்து அலாசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அலாசி போட்டாச்சு. நான் வெள்ளிக்கிழமையே மாவிளக்கு எடுத்துட்டேங்க. ரொம்ப வேலை இருந்தனால வீடியோ வந்து எடுக்க முடியல. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காதுங்க. ரொம்ப நாள் வந்து தேடிட்டே இருந்தேன். கீரையை சுத்தம் பண்ணேன் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு செடி இருந்தது. சரி அது வந்து நெட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வச்சுட்டு இருக்கேங்க. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு காய்ச்சிங்கன்னா நல்லா வந்து முடி கருப்பாகுங்க. கீரையும் பொரியலும் ரெடி ஆயிடுச்சிங்க. அப்படியே வந்து ரசமும் வச்சாச்சு. சரி பையன் வரும்பொழுது சூடாக வந்து சாப்பாடு வச்சுக்கலாம்னு சாப்பாடு வச்சாச்சு. நேற்று மாவிளக்கு எடுத்த இல்லைங்களா, அப்போ வந்து அந்த மாவு வந்து கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. அதெல்லாம் வந்து எறும்பாக இருந்தது. இந்த சமையல் செய்யும் பொழுது பக்கத்தில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூட்டுக்கு வந்து எறும்பெல்லாம் வந்து ஓடி. இப்போ பாருங்கள் பீன்ஸ் கேரட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. மிளகு தக்காளி கீரை பொரியலும் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. மதியானம் 12-1 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருணுங்க. வயிறை வந்து காலியாகவே விடக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வேணுங்கிற வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இதோட வேக வச்ச முட்டை ஒன்று எடுத்துக்கலாங்க. நான் வந்து சனிக்கிழமைனால முட்டை வந்து வேக வைக்கல. பின் குறிப்பு, சாப்பாடு எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பொரியல் வைக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடம்புக்கு வேணுங்கிற ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நான் பாருங்க எவ்வளோ பீன்ஸ் கேரட் வந்து பொரியல் போடுறேன். அதோட வந்து மிளகு தக்காளி கீரை வந்து 1 கப் நிறையா வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். இதோட முளைக்கட்டின பயிறு ஒரு 4 டீஸ்பூன் நான் வந்து வச்சுக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வந்து பொறுமையாக வந்து மென்று சாப்பிடணும். சாப்பிடும்போது மூஞ்ச சிரித்த மாதிரியே வச்சுட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் வெயிட்டு குறையும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.